கத்தார்ல இப்படிலாம் பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இது மாதிரி ஈவெண்ட்டுக்கு போகிறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரீசெண்டாக கத்தார் தமிழர் சங்கம் நடத்தின ஒரு ஈவெண்ட்டுக்கு தான் போயிருந்தேன். இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா வாழை இலை விருந்து போட்டது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்மளை உட்கார வச்சு ஒருத்தவங்க பந்தி பரிமாறும் போது அதில் இருக்க சந்தோஷமே தனின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு கேட்டு பரிமாறினாங்க. நம்ம ஊரில் ஏதோ ஒரு சொந்தக்காரங்க விருந்துக்கு போன மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. இது மட்டும் இல்லாமல் நிறையா விளையாட்டு போட்டிகள் கூட வச்சுருந்தாங்க. ஊரில் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது அப்படின்னு நிறைய நடந்துட்டு இருந்தது. ஸ்டேஜில் மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா உட்காந்துருக்க ஆடியன்ஸ் எல்லாமே சேர்ந்து வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு ஃபங்க்ஷன் சூப்பராக போயிட்டு இருந்தது. எல்லா தமிழ் மக்களையும் இது மாதிரி ஒன்றா சேர்ந்து பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் வாழ்க்கையில்? இருக்க வரைக்கும் எல்லாருக்கும் அன்பை கொடுப்போம். இந்த மாதிரி வெளிநாட்டில் வந்து வாழ்கிறவங்களுக்கு தான் தெரியும்